அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 38th நேஷனல் கேம்ஸ் ஹெல்ட் இன் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். 39th நேஷனல் கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் 2027 இன் மேகாலயா. 38வது போட்டிகள் உத்தரகாண்ட்ல, 39வது போட்டிகள் 2027 மேகாலயாவில் நடக்க போகுது. சரிங்களா? கரெக்ட் தான். அதுவும் சர்வீசஸ் டீம் செக்யூர் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் தமிழ்நாடு ஃபினிஷ்ட் 6th அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வீசஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 121 பதக்கங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாடு பார்த்தோம்னா 92 பதக்கங்களோட 6வது இடத்துல இருக்கும். மொத்தம் எத்தனை கோல்டு மெடல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 27 கோல்டு மெடல்ஸை தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கும். சரிங்களா? அப்போ மூணுமே நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த 123 அக்ரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு. 123 ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 2005 கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கப்ப கையெழுத்தானது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த 123 அக்ரிமெண்ட். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அணுசக்தி ஒப்பந்தத்தின் பெயர் தான் இந்த 123 அக்ரிமெண்ட். சரிங்களா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ யுஎஸ் நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த நியூக்ளியர் டீல் கீழே மறுபடியும் அமெரிக்கா இந்தியாவுக்கு நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா ஒரு சில அசிஸ்டன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ அதை பற்றி அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? அடுத்தது, செர்னோபில் நியூக்ளியர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி. செர்னோபில் அணுமின் நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யுக்ரைன்ல இருக்கு. ரஷ்யான்னு போட்டிருக்கூடாது, யுக்ரைன்ல இருக்கு. சமீபத்தில் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ரஷ்யா யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த செர்னோபில் பிளான்ட்டை அட்டாக் பண்றாங்க, ட்ரோன் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யுக்ரைன் குற்றம் சாட்டி இருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில பாக்குறோம். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். காலநிலை ஆபத்து குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை. ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் நமக்கு காலநிலை ஆபத்து குறியீடு அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 6th ரேங்க்ல இருக்கும். சரியா? லாஸ்டா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்களில் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வுக்குழுவில் உறுப்பினராக இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் உறுப்பினர்களாக இருக்காங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸோட செலெக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, கேபினெட் மினிஸ்டர் இருப்பாரு, நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அடுத்தது, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா. சரியா? பிரதமர் இருப்பாரு, ஒரு கேபினெட் அமைச்சர். இந்த கேபினெட் அமைச்சரை யார் நாமினேட் பண்ணுவார்னா பிரதமர் தான் நாமினேட் பண்ணுவாரு. கடைசியா லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. சரியா? அப்ப யார் இருக்க மாட்டாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்க மாட்டார். ஸோ பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.